டேய் கண்ணா, கடைக்கு போய் 20 ரூபாய்க்கு தக்காளி 20 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கிட்டு வா. சரிம்மா. கடவுளே, எங்க அம்மா மீதி காசு கேட்க மறந்துடணும். எங்க அம்மா மீதி காசு கேட்க மறந்துடணும். என்னங்கம்மா? நினைவுகள் மட்டும்தான் காலமும் மாறியது. மீதி காசு கேட்க மறந்துட்டாங்க போல. ஐ ஜாலி. உண்மையிலேயே மறந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அம்மா, நீ ஏதாச்சும் மறந்துட்டியா? என்ன மறந்துட்டியா? இல்ல, ஒண்ணும் இல்ல. நினைவில் உண்டு. அம்மா உண்மையிலேயே மறந்துட்டாங்க போல. டேய் கண்ணா, ஐயோ, ஞாபகம் வந்துருச்சு போலயே. அடச்சே. என்னம்மா? போய் உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா. ஆஹா, அம்மா உண்மையிலேயே மறந்துட்டாங்க. அண்ணா, அந்த சிப்ஸ் ஒண்ணு கொடுங்க. சேரும் நாள் இந்தாங்க காசு. விரைவில் வரும். Everybody hurts sometimes. Everybody. டேய், காலையில 50 ரூபாய் கொடுத்தனே, மீதி காசு எங்கடா? அப்பா, அம்மா கல்ல கொலுசு இல்லாம பாக்க பாவமா இருக்குப்பா. நீ வரும்போது ஒரு கொலுசு வாங்கிட்டு வாப்பா. அப்பா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அட பாவி, இதுக்குதான் அம்மாக்கு கொலுசு வாங்கிட்டு வர சொன்னியா? ப்ரோ, ஐ ஆம் ஸ்ருதிகா. எனக்காக ஜொர்தலையா சாங்க்கு டான்ஸ் ஆடுங்க ப்ரோ. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. ஓகே. இப்போ லைட்டா ஒரிஜினல்ல போடு மாமே. ஜொர்தலையா விட்டாத, தொட்டா தூக்கின்னு கொர்த்தாத, கர்த்தா கத்துன்னு மிரட்டாத, அப்புறம் படுத்துக்குவே ஜொர்தால. ஜொர்தலையா விட்டாத, தொட்டா தூக்கின்னு கொர்த்தாத, கர்த்தா கத்துன்னு மிரட்டாத, அப்புறம் படுத்துக்குவே ஜொர்தால. இங்க பாரு தம்பி, இந்த கலர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த செவுத்துல ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு. ப்ளூ கலர் பெயிண்ட். என்னடா பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே என்ன சொன்னீங்க ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கணும்னு? அதான் ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கேன். அதான் கொப்பத்தமான. Daga suzyka, no domu predam se. Niko neće džanom, niko neće moju bol. Na mom jastuku bez mira sanjam zle. Ni do zadnjeg leta, ni do kraja sveta, sudbina je moja pleta. Ova duša nema dom, ova duša nema ton. Crne zore, sve će gore, moje more. A few minutes later. Moje more, moje more, moje more, moje more, moje more. டேய் மச்சான், நான் உனக்கு 100 ரூபாய் தரணும்ல, இந்த 50 ரூபாய், மீதி 50 ரூபாய் நான் நாளைக்கு தரேன். சரிடா. ஆமா, நீ எனக்கு 100 ரூபாய் தரணும்ல, எப்போ தர? இந்த 50 ரூபாய், மீதி 50 ரூபாய் நான் நாளைக்கு தரேன். சரி. நீ எனக்கு 100 ரூபாய் தரணும்ல, எப்ப தர? இந்த 50 ரூபாய், மீதி 50 ரூபாய் நான் நாளைக்கு தரேன். சரிடா. நான் உனக்கு இன்னொரு 50 ரூபாய் தரணும்ல, இந்த 50 ரூபாய். நம்ம 2 பேர் கணக்கு சரியா போச்சா? சரியா போச்சுடா. நான் உனக்கு இன்னொரு 50 ரூபாய் தரணும்ல, இந்த நம்ம 2 பேர் கணக்கு சரியா போச்சா? சரியா போச்சு. ஆமா, நான் உனக்கு இன்னொரு 50 ரூபாய் தரணும்ல. ஆமா. இந்த 50 ரூபாய், நம்ம 2 பேர் கணக்கு சரியா போச்சா? சரியா போச்சு. நான் காது ஆட்டட்டா? சரி. காலமும் மாறியதே. மூக்க ஆட்டட்டா? நெருங்கிய நீயும் இல்லையே. நினைவுகள் மட்டும் தானே, உன் நினைவுகள் மட்டும், நினைவுகள் மட்டும் தான்
அந்த நாட்கள் நினைவில் உண்டு வழி தெரியாமல் நானே நம் எதிர்காலத்தை தானே நம்பி சென்றேனே என் இதயம் பிரிவை கண்டு உன்னை தேடுதே டேய் நில்றா. அன்னைக்கு என்னடா சொன்ன? அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறேன். டேய் கண்ணா எங்கேயும் போகாதடா, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்காக கொஞ்சம் வீட்டு வேலை மட்டும் செஞ்சிடுறா. அட என்னம்மா நீ, சரி செய்றேன். அண்ணா அண்ணா என்ன? எங்க அம்மா ஷாப்பிங் போறாங்க, அதான் உங்க அம்மாவையும் கூப்பிட்டு வர சொன்னாங்க. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்க இன்னைக்கு வர மாட்டாங்க. சொல்றா, டைம் ஆயிட போகுது. அம்மா நேத்து நைட் யூனிஃபார்ம் தோச்சி போட்டல, காஞ்சிருச்சா காயலையா? நேத்து நைட்டு மழை வந்துருச்சுன்னு நான் தான் எடுத்துட்டு போய் ரூம்ல காய வச்சேன். போய் தொட்டு பாரு, காஞ்சிருச்சுன்னா ஸ்கூலுக்கு போ, காயலைன்னா ஸ்கூல் போவாத. சரி. ஐயோ என்ன காஞ்சிட்டு இருக்கு? அம்மா யூனிஃபார்ம் ஈரமா இருக்கு. ஒரே ஈரமா இருக்கு. சாப்பிடும் போது பேசக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு அமைதியா சாப்பிடு. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னு. அப்ப ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அது ஒண்ணும் இல்லம்மா, சாம்பார்ல பல்லி வந்துருச்சு, அதான் அப்ப சொல்ல வந்தேன். ப்ரோ காத்து மேல காத்து கீழே அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுங்க ப்ரோ. ஓகே. புது பேண்ட் அளவு கரெக்டா இருக்கான்னு வச்சு பார்க்கலாம். என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? சுட்கி கிட்ட கொடுத்து 3 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். சுட்கி புது பேண்ட் ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணி கொடுக்குறியா? எனக்கு ஹோம்வொர்க் நிறைய இருக்கு, இப்பதான் முடியாது. சரி விடு. அம்மா புது பேண்ட் ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு 3 இன்ச்சு கட் பண்ணி கொடுக்குறீங்களா? எனக்கு வேலை இருக்கு, இப்ப முடியாது. சரி விடுங்க, எதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு, பேசாம நம்மளே கட் பண்ணிக்கலாம். அப்பா சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. அவன் ஏதோ பேண்ட் கட் பண்ணணும்னு சொன்னால, போய் அதை கட் பண்ணிடலாம். அப்பா எல்லா ஹோம்வொர்க்கும் முடிஞ்சிருச்சு. அண்ணன் ஏதோ பேண்ட கட் பண்ணணும்னு சொன்னால, போய் கட் பண்ணிடலாம். ஏதாவது வாயு பிரச்சனையா இருக்கும், போய் பூண்டு மாத்திரையை போடுவோ. கண்டதையும் திங்காதன்னா கேக்குறியா? இப்ப காத்து மேல விரியுது கீழே விரியுது. போடா. ஹலோ அப்பா. சொல்லு. நம்ம இனிமே அந்த வீட்ல இருக்க வேணாம்ப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஓம் பாசம். எனக்கு தெரியும்டா, நீ கண்டிப்பா ஒரு நாள் சாதிப்பேன்னு. சரி சரி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன்ப்பா. சரி சரி. அம்மா தாயே, அம்மா அண்ணா அண்ணா தர்மம் பண்ணுங்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அம்மா ஐயா தர்மம். டேய் மகனே, சாரி பா, தெரியாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். டேய் நில்றா. டேய் வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னியா, அது இந்த வேலை தானடா? டேய் ஹலோ அம்மா, எனக்கு மாசம் சம்பளம் கிடைச்சிருச்சுமா. இந்த சம்பளத்துல உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு ஆசையா இருக்குமா? சொல்லுமா, என்னமா வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு உன் பெரியம்மா பையன் அவன் மாச சம்பளத்துல அவங்க அம்மாவுக்கு சின்னதா கோல்டு வாங்கி கொடுத்தான். எனக்கும் ஒரு சின்னதா கோல்டு வாங்கி கொடுறான். சரிம்மா. அம்மா இந்தாமா. என்னடா இது? நீ கேட்ட சின்ன கோல்டுமா? அம்மா சீக்கிரம் டீ பொங்க போதுமா?
என்னடி இது? நீங்க தானே சொன்னீங்க நான் என்ன சொன்னேன்? பிளாஷ்பேக். இங்க பாரு, நான் வேலைக்கு போறேன். திரும்பி வரும்போது டெய்லி சமைச்சு வைக்கிற மாதிரி சமைச்சு வைக்காத. இன்னைக்கு சாப்பாடுல ஏதாச்சும் சேஞ்ச் இருக்கணும், சொல்லிட்டேன். என்கிட்ட இவ்வளவு சேஞ்ச் தாங்க இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்தா கொடுங்க, அதையும் போட்டுறேன். நான் எந்த சேஞ்ச சொன்னா நீ என்ன சேஞ்ச் பண்ணி வச்சிருக்க? அம்மா, இங்கிலீஷ் மிஸ் டியூஷன் ஃபீஸ் கேட்டாங்கம்மா. எங்க அது அப்படியே இங்கிலீஷ்ல சொல்லு பாப்போம். ஐயோ, இங்கிலீஷ் மிஸ் டியூஷன் ஃபீஸ் கேட்டாங்கம்மா. டேய் கிட்லு, 5 - 5 எவ்வளோ? 5 - 5 சரி, 4 - 4 எவ்வளோ? 4 - 4 உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். உன் தட்டுல 4 இட்லி வைக்கிறேன். அந்த 4 இட்லியும் நீ சாப்பிட்டுட்ட. தட்டுல மீதி என்ன இருக்கும்? அம்மா, சட்னி இருக்கும், செருப்பு இருக்கும். నీకోసం వయసు వాకిలి కాసారా నా అసలు పోగేశా నీ గుండెకు అచ్చేసా నీ రకకు రంగం సిద్ధ